ஜனவரி 2025ல பார்த்தாக்கா தமிழ்ல மொத்தமா 20 படங்கள் கிட்ட வந்திருக்கு. இதுல எந்தெந்த படங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குன்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். ஜனவரி 3 பயோஸ்கோப், கலன், லாரா, சீசா, சிதறிய பக்கங்கள், எக்ஸ்ட்ரீம்னு நிறைய லோ பட்ஜெட் படங்கள் வந்தது. இதுல எந்த ஒரு படமும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஜனவரி 10 வணங்கான், மெட்ராஸ்காரன் 2 படங்கள் வந்தது. இதுல மெட்ராஸ்காரன் பெருசா போகல, வணங்கான் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. இந்த படங்கள் கூடவே தெலுங்கு பேன் இந்த மூவி கேம் சேஞ்சரும் இங்க தமிழ் டப்பிங்ல வந்தது. அந்த படமும் இங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஜனவரி 12 மதகஜ ராஜா ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இந்த பொங்கலுக்கு தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை சேவ் பண்ணது இந்த மதகஜ ராஜா தான். ஜனவரி 14 காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயான்னு 2 படங்கள் வந்தது. நேசிப்பாயா சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல. காதலிக்க நேரமில்லை மல்டிபிளெக்ஸஸ்ல மட்டும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. ஜனவரி 24 குடும்பஸ்டன், பாட்டில் ராஜா, வல்லான், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், குழந்தைகள் முன்னேற்ற கழகம், பூர்வீகம்னு மொத்தமா 6 படங்கள் கிட்ட வந்தது. இதுல குடும்பஸ்டன் மட்டும் பிளாக் பஸ்டர். பாட்டில் ராஜா நல்லா இருந்தாலும் தியேட்டரிக்கலா சக்சஸ் ஆகல. மற்ற படங்கள்லாம் பெருசா ஓடல. ஜனவரி 31 ராஜபீமா, ரிங் ரிங், தருணம்னு மொத்தமா 3 படங்கள் வந்தது. ஆனா இந்த 3 படங்களுமே பெருசா சொல்ற மாதிரி எதுவும் பண்ணல. ஓவராலா இந்த ஜனவரில வந்த படங்கள்னு பார்த்தாக்கா மதகஜ ராஜா, குடும்பஸ்தான் இந்த 2 படங்களுமே ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்ஸ்னு எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்து பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. மற்ற படங்கள்லாம் தியேட்டரிக்கலா ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கல. ஜனவரில வந்த படங்கள்ல உங்களோட ஃபேவரட் மூவியா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.